நம்ம காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்து விட்டார். செப்டம்பர் 18 நேற்று வியாழக்கிழமை 9:05 மணி அளவில் இவர் மறைந்து விட்டார் இரவு. இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு படப்பிடிப்பு, அந்த படத்தோட பேர் காட்ஸ்டில்லா. காட்ஸ்டில்லா திரைப்படம் படப்பிடிப்பு இவர் மயங்கி விழுந்து இவர் பெருங்குடியில் உள்ள ஒரு தனியார் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இவரோட உடல்நிலை பார்த்து ஓவர் பிளட் ப்ரெஷரு, பிபி ரொம்ப அதிகமாக இருந்து கிரிட்டிக்கல் கேர் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐசியூக்கு மேலே சிசியு. சிசியு அப்படின்னு சொல்லுவாங்க, சிசிஎம்னு சொல்லுவாங்க. அங்கே இவங்க ரொம்ப அதிதீவிர சிகிச்சையில் இவங்க வச்சிருந்தாங்க நம்ம ரோபோ சங்கர் அவர்களை. அதன் பிறகு இரவு 9:05 இவர் மறைந்து விட்டார். இந்த ஒரு செய்தியை கேட்டு மிகவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு எதிர்பார்க்காத ஒரு இது அப்படின்ட்டு. ஆல்ரெடியே இவர் மஞ்ச காமாலைக்காக இவர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தார் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2023 நினைக்கிறேன், ரொம்ப சீரியஸாக இருந்தார் அப்பவே. ஆள் எப்படி இருப்பார் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருப்பார், நல்ல வேற லெவலில் கொஞ்சம் நல்ல ஒரு பாடியா. மஞ்ச காமாலைக்கு பிறகு பாடி அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஓவர் லாஸ் ஆகி ரொம்ப ஒல்லியா லீனா ஆகிவிட்டாரு. அதன் பிறகு கொஞ்சம் நல்லா வந்துட்டு தான் இருந்தாரு. படப்பிடிப்பு போனாரு, கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் போட்டாரு, அப்புறமேட்டு கொஞ்சம் நார்மலா ஆகிட்டாரு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். இடையில போன வருடம் ரோபோ சங்கர் அவர்கள் டாட்டர் இந்திரஜா சங்கர் அவர்களுக்கு மேரேஜ் கூட ஆகிவிட்டது. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரா போயிட்டு இருந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஆண்டு நேற்று செப்டம்பர் 18 மறைந்து விட்டார். இவரோட உண்மையான நேம் சங்கர் அவர்கள் தான். இவரோட அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ், ஒரு சில பேர்லாம் நடிப்புல அப்படி இப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அடைமொழி வச்சுப்பாங்க. இவர் இப்படி நடிக்கிறார், அப்படி இருக்காரு, இந்த ரோபோ மாரி அப்படின்றதா இவர் ரோபோ சங்கர் அப்படின்னு அடைமொழியோட இப்போ பொரோட்டா சூரி மாரி இவர் ரோபோ சங்கர் அப்படின்ற ஒரு பேர் ஆகி ஒரு நல்ல ஒரு வெல் பாப்புலர் காமெடி ஆக்டரா வலம் வந்தவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். நம்ம ரோபோ சங்கர் அவர்கள் பிறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில தான். டிசம்பர் 24, 1978 இவர் மதுரையில பிறந்தாரு. வயது 46 இப்போ வரைக்கும். இவரோட ஒய்ஃப் பேர் பிரியங்கா சங்கர் அவர்கள், பொண்ணு பேர் இந்திரஜா சங்கர் அவர்கள். இவங்களோட மருமகன் அவர்கள் பேர் கார்த்திக். இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இவங்களோட ஃபேமிலி பத்தி. இவருக்கு ரொம்ப பிடித்த நடிகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான். அண்ட் அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். இவரோட பிறந்த நாளாக இருக்கட்டும், வெட்டிங் டேவா இருக்கட்டும், ரஜினி அதே மாரி நம்ம கமல் அவர்கள் மீட் பண்ணுவாங்க. அதே மாரி கமல் அவர்கள் திரைப்படங்கள், ரஜினி அவர்கள் திரைப்படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல பார்த்துருவாரு நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். ரோபோ சங்கர் அவர்கள் 1997 தான் நடிக்க ஆரம்பிச்சாரு தமிழ் சினிமால. அவரோட முதல் திரைப்படமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த தர்ம சக்கரம் திரைப்படம் தான். எத்தனை பேர் தெரியும் தெரியல. ரொம்ப சின்ன கதாபாத்திரம் நடிப்பாங்க. அன்கிரியேட்டபிள் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில செகண்ட் தான், நொடிகள்லாம் வருவாங்க. பின்னாடி நிற்பாங்க, அப்படி நிற்பாங்க, அந்த மாரி தான். அதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயம் ரவி அவர்கள் நடித்த தீபாவளி திரைப்படம் மூலமா ஒரு அடியால நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவரோட லாஸ்ட் திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ரோபோ சங்கர் அவர்களுக்கு சொட்ட சொட்ட நனையுது அப்படின்ற ஒரு திரைப்படம் தான் போன மாதம் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம். அதே மாதிரி இந்த அம்பி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல ஹீரோவாக இந்த ஆண்டுல நடிச்சிருந்தாரு நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். ஹீரோவாக லாஸ்ட் திரைப்படம் தான் அம்பி. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், காமெடி ரோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் திரைப்படம் சொட்ட சொட்ட நடிகுது. அதே மாதிரி இப்போதைக்கு நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, காட்ஸ்டில்லா. அதே மாதிரி கிஸ்மி இடியட் அப்படின்ற 2 திரைப்படங்கள் அப்கமிங்ல நடிச்சிட்டு இருக்காரு நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். அதே போல ரோபோ சங்கர் அவர்கள் திரைப்படங்கள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கலக்க போவது யாரு, விஜய் டிவி மூலியமா கலக்க போவது யாரு திரைப்படம் மூலியமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். நம்ம வடிவேல் பாலாஜி அவர்களும் கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலியமா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனாரு. அவரு மறந்து விட்டார். அதே மாதிரி நம்ம ரோபோ சங்கர் அவர்களும் முதல் முறையாக ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலக்க போவது யார் நிகழ்ச்சி மூலியமா தான். இப்போ இவரும் மறந்து விட்டார். இவர் லாஸ்டா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை இளையராஜா 50 நிகழ்ச்சி நடைபெற்றது. எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். நம்ம மு.க. ஸ்டாலின்ல இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதுல ரோபோ சங்கருக்கும் நல்லா தான் இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. நம்ம மு.க. ஸ்டாலின், அதே மாதிரி கமலஹாசன், ரஜினிகாந்த் காலில் பிளெஸிங் வாங்கியிருந்தாரு, ஆசீர்வாதம் பெற்றாரு. ரொம்ப சூப்பரா தான் இருந்தாரு. நல்ல உடம்பு ஆக்டிவா தான் இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி யாருக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு தூணா நாளைக்கு முழிக்குமான்னு தெரியாது. அது போலதான் ஆல்ரெடியே மஞ்ச காமால ஆகி ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி மறுபடியும் கொஞ்சம் நல்ல நார்மலா அகைன் மஞ்ச காமால அப்பப்ப ட்ரீட்மெண்ட்லாம் போவாரு. பட் இப்போ இந்த மாதிரி மயங்கி விழுந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு.
ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளோதான் வந்து சொல்லுவேன். ஸோ இவரோட மறைவுக்கு நடிகர் நடிகைகள் அரசியல்வாதியிலேருந்து எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக எல்லாம் இருக்காங்க. எனவே நம்ம ரோபோ சங்கர் அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனுடன் நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.